வணக்கம். பாண்டிய ஸ்டோர் சீரியலில் செந்தில் அவங்க மாமாவும் அவங்க தம்பியும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா நீ என் தங்கமயில ஒரே நேரத்தில் கத்துனீங்களாமேன்னுட்டு, ஏன்னா அவங்க எழுப்ப வந்தாங்க, அதனால பயந்துட்டு ஒரே நேரத்தில் கத்திட்டோன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல சரவணன் வராரு. சரவணன் கிட்ட கேட்குறாங்க, என்னடா மாப்பிள்ள ராத்திரி நடந்தான்னு கேட்டானே, அவள் தூங்கிட்டு இருந்தா மாமான்ட்டு அப்படியான்னு கேட்டு இவங்க சப்புன்னு ஆயிடுது. அப்போ என்னடா நீ வேலைக்கு போக போறியா, லீவ் போடலன்னு கேட்கும்போது செந்தில் கேட்குறாரு, ஆமாம் உங்களுக்கு லீவ் கிடைக்குதான்னுட்டு. எனக்கு எங்கடா லீவ் கிடைக்குது, ஊரெல்லாம் எல்லாருக்கும் லீவ் கிடைச்சா கூட எனக்கு மட்டும் உங்கள் அப்பா கிட்ட லீவ் கிடைக்க மாட்டேன்னுட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்காக அண்ணனை போயிட்டு கிண்டல் பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் பெரிய மனுஷன் வந்துட்டு பேசலாமா கேட்கலாமான்னுட்டு. என்னடா ஒரு நப்பாசில் கேட்டுட்டேன், அதுக்காக என்னடா இப்படி ஓட்டுறீங்களான்னுட்டு. உங்களுக்கு கல்யாணம் ஆகுமாமா, அப்போ நாங்கள் உங்களை வெளியில் அனிமோனில் அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. கீழே பாண்டியன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. பொருள் எல்லாத்தையும் வந்து கொடுக்கலன்ட்டு மற்றவங்களாம் கேட்குறாங்கன்ட்டு அந்த இடத்துல பழனி வந்து நின்னவுடனே பொருளுங்களாம் கொடுத்து அனுப்பணும். ஆமாம், மறுவீடு போகிறதுக்காக வண்டி ரெடி பண்ண சொன்னேன், புக் பண்ணிட்டியான்ட்டு கேட்டவுடனே செந்தில்கிட்ட சொல்லியிருக்கேன்ட்டு. செந்திலை கூப்பிட்டவுடனே புக் பண்ணியிருக்கான்ட்டு, சின்ன வண்டி தான் புக் பண்ணியிருக்கோம், யார் யார் போக போகிறீங்கன்றாங்க. நான் வேறு கிளம்புன்ட்டு அந்த நேரத்தில் தங்கமயில் இட்லி போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் சாப்பிடுங்கம்மான்ட்டு. நான் 9 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன், இவ்வளோ சீக்கிரம் எதுக்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் அவ்வளோ நேரம் வரலுமா காத்துட்ருப்பீங்க, காப்பி டீ எவ்வளோ நேரம் தாங்கும், அதனால் நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு அவரும் சாப்பிட்றாரு. பரவாயில்ல, நல்லா பூமா இருக்குதுமா, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லைன்ட்டு சொல்லும்போது கோமதி ராஜ் மீனாவோட முகமாறுது. அதுக்கப்புறமா சரி யார் யார் போக போகிறீங்கன்னு கேட்டவொடனே அப்போது மீனா கிட்டே கேட்குறாங்க, நீ கூட போயிட்டு வந்துருமான்ட்டு. எனக்கு லீவு நானே இப்போ எத்தனை தடவை போட்டு வந்துட்டேன், திரும்ப மறு வீடுக்கெலாம் லீவ் போட முடியாதுன்றாங்க. என்னம்மா அது வீட்டில் முக்கியமான விசேஷம், அதெல்லாம் லீவ் போடக்கூடாதான்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கு லீவ் எத்தனை தடவை போட்டேன், இது ஒன்றும் அப்பப்போ அது மாதிரிலாம் போட முடியாதுன்னுட்டு. அப்புறமா யார் யார் போகலான்னு சொல்லும்போது அப்போ கோமதி சொல்கிறாங்க, பழனி அரசே, ராஜி கதிர், சரவணன் தங்கமயிலோட கூட மறு வீட்டுக்கு போயிட்டு வரட்டான்ட்டு சரின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. தங்கமயில் வந்து ரெடி ஆகிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நாங்கள் 6 பேர் வரோன்ட்டு, நீங்கள் 2 பேர் மட்டும் வந்தால் போதாதான்ட்டு மாமா தான் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்கன்றாங்க. வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது ஏன் எங்கள் கூட எல்லோரும் வரமாட்டிங்களான்ட்டு தங்கமயில் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க 4 பேர் எக்ஸ்ட்ரா அனுப்புகிறாங்க. உள்ளே வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட மாமா தான் கூட்டிகிட்டு போகிற சொன்னார் சொல்லிடுறாங்க. சரி வாங்க நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், இப்போ வரும்போது நீ நகையெல்லாம் போட்டுட்டு வாடின்றாங்க. சரிம்மான்ட்டு அவங்களும் கட் பண்ணிவிட்டு திரும்புகிறாங்க. அதில் சரவணன் கையில் சரட்டை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு. இதை நான் எது போட்டுக்கிட்டேன்ட்டு இவங்களும் ஒன்று சொல்கிறாங்க. அவங்கள புடவை எடுத்து காட்டுறாங்க, இதில் எது போட்டுக்கிட்டேன்ட்டு. நீ தான் முதல்ல ரெடி ஆகிட்டுருக்கே, அதுவே இருக்கட்டும் சொல்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே போட்டுக்கிறேன் நடந்துக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறமா அவங்க பூ எடுத்து கொடுக்குறாங்க, இந்த பூ எனக்கு வச்சு விடுங்கன்னு. இதே மாதிரி ராஜ் புடவெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எதை போட்டுட்டு போகிறது தெரிலன்ட்டு. அந்த இடத்துல கதிர் வந்து நிற்கிறாரு, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு. நான் எதை போட்டுட்டு போகிறதுன்னு தெரில, புடவையா சுடிதாரான்னு கேட்கும்போது புடவையே போட்டுக்கன்னு சொல்கிறாரு. இவங்கள எடுத்துக்காட்டி சரியாக இருக்குதான் சொல்லும்போது சரியாக இருக்குது அதே போட்டுக்கன்ட்டு செந்திலோ மீனாவை சேர்ந்தில் வண்டியில் போயிட்டுருக்காங்க. இவர் கூட்டிகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் விடுறதுக்காக போயிட்டுருக்கும்போது நமக்கும் இந்த மாதிரி மறு வீடு போகிறதுக்கு கொடுத்து வைக்கலான்ட்டு இவர் சொல்கிறாரு. ஆமாம், நமக்கு ஒரு வீடு கிடச்சிருக்குது பெரிய விஷயம், மறு வீடு வேறு கேட்குதான்ட்டு. ஆமாம், நீ ஏன் போகல மறு வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு அவங்கள உன்னை பிடிக்கலன்னு போகலையான்ட்டு. நான் எத்தனை நாள் லீவ் போட்டு சும்மா லீவ் போட்டிருந்தாக்கா வேலையில் இடம் கொடுப்பாங்களா, அதனால் நான் போகலன்னு, உனக்கு அந்த வீட்டில் பிடிக்கலன்னு தான் போகலான்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் அவங்க ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. சரி, நீ கல்யாணத்தில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமையாக இருந்தது, அதுக்கு ஏதாவது நான் உனக்கு செய்யணுமென்ட்டு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டவுடனே சரி எனக்கு 20 சவரனில் ஒட்டியானம் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் கிடையாது, ஆனால் உன்னை நான் வெளியில் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சொன்னோன்னு. அப்படியான்ட்டு. ஆமாம், சாயங்காலம் நீ ஹோட்டலுக்கு போகலாம், ரெடியாயிரு, நான் 6 மணிக்கு மேலே வந்துடுறேன்ட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்கிறாரு இவர். அதெல்லாம் நடக்காது வேணாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல, நான் வரேன், டைம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன், அதனால் நீ ரெடியாருன்ட்டு அவர் கூட்டிகிட்டு வந்துட்டு ஆஃபீஸ். தங்கமயிலோ சரவணனும் ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறாங்க. ரெடி ஆகிட்டிங்களான்ட்டு. ஆமான்ட்டு. சரி போகலான்ட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் கோழி வராங்க. கோழி நீங்கள் எல்லாம் கிளம்பிட்டீங்களா, மறு வீட்டுக்கு என்னெல்லாம் கூட மாட்டிங்களான்ட்டு சரவணனும் அவங்க அப்பா சொல்கிறாங்க. நாங்கள் தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னோமான்ட்டு. ஆமாம், நீங்கள் சொல்லுவீங்க, நான் இப்படி தான் சொல்லுவேன், நீ கிளம்படி போகலான்னு சொல்லும்போது நான் இந்த ட்ரெஸ்ஸு நான் எதுவும் புது புடவை கட்டிட்டு வரல, நகைலாம் எதுவும் போட்டுட்டு வரலன்றாங்க. அதுக்கு என்ன ஒரு செயின் போட்டால் போதாதான்ட்டு கேட்குறாங்க கோமதி. ஆமாம், ஒரு செயின் போட்டால் போதும் இல்லை, இது இவங்க அதுக்காக இவ்வளோ நகைங்களை போட்டுட்டு போகிறாங்க, மறு வீட்டுக்கு தானே போகிறாங்க, அதுக்காக எதுக்காக இவ்வளோ நகை அதெல்லாம் கழட்டி வச்சுருன்றாங்க. அது கேட்டதும் மற்றவங்களாம் ஷாக் ஆகிட்டு அவங்க போட்டுட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க, அது எதுக்காக வேணாம் சொல்கிறேன்ட்டு. என்னம்மா அது சேஃப்டி கிடையாது, வெளியில் போனால் திருடான பறிச்சுட்டு போயிட்டாக்கா, தங்கமயிலுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டாக்கா என்ன பண்ணுறது, இப்போல்லாம் விலைவாசி அப்படியே விற்கிதுன்ட்டு அவங்க நகைங்களாம் கழட்டிடுறாங்க. தங்கமயில் தயங்குறாங்க. அம்மா கேட்பாங்கன்னுட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, இந்த வீட்டில் தான் இருக்கட்டும், உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடு, ஆனால் எங்கள் வீட்டில் நாங்களாம் அதை வச்சுருப்போம் பத்திரமா தான், உனக்கு என்ன நம்பிக்கை இல்லைன்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க வாங்கி அந்த நகைங்களை
அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்றாங்க. இவங்கெல்லாம் வெளியில் வராங்க. அவங்க பாட்டி வந்து எதிர்க்க உட்காடுறாங்க. அப்போது பழனிக்கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க எங்கடா கிளம்பிக்கிட்டேன்ட்டு. இவங்க ஜாடையிலே பேசிக்கிறாங்க விருந்துக்காக போயிட்டுருக்கன்ட்டு. அவங்க ராஜியும் கதிரை வந்து பார்த்தது அவங்க புடவையில் பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு திருஷ்டி எடுத்துக்கிட்டு அவங்க சந்தோஷமாக உள்ளே வராங்க. வந்துட்டு ராஜியோட அம்மாக்கிட்டே சித்திக்கிட்ட சொல்கிறாங்க ராஜியும் கதிரை எவ்வளோ சந்தோஷமாக வெளியில் போகிறாங்க தெரியுமா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ராஜியை நம்ம சின்ன பொண்ணு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். புடவையில் போயிட்டுருக்கோம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்ட்டு அதை நாங்களும் பார்த்துன்றாங்க. அப்படியான்ட்டு இவங்க கேட்டு சந்தோஷப்படுறாங்க. பாவ ராஜி அவள் எப்போயாவது ஒரு தடவை தான் புடவை கட்டுவா. அவள் சின்ன பொண்ணு தான் நாம் நினைக்கிறோம். அவள் புடவை கட்டினதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு இவங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போதே வருத்தப்பட்டும் பேசுகிறாங்க. ராஜி அங்கே போயிட்டுருக்கா. நாம் அவளை சந்தோஷமாக ஒழுங்காக கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமல் படிச்சேன்ட்டு இதை வந்துட்டு அவங்க சித்தப்பா பார்த்துட்றாரு. என்ன நீங்களாம் ராஜியை நினச்சி அந்த ஓடுகளை நினச்சி நீங்கள் ரொம்ப குஷியாக இருக்கீங்களா. நாங்கள் மட்டும் தான் வருத்தப்படுறோம். அவள் என்னென்ன வேலை பண்ணி வச்சுட்டு போனா மான மரியாதை எப்படி எடுத்துகிட்டு போனால் அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா. அந்த ஓடுகளை பற்றி பேசாதீங்கன்ட்டு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டது என்ன தம்பி நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க. நம்ம வீட்டு பொண்ணு ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டு நீ ஓடுகாலின்னு பேசுவீங்களான்ட்டு பின்ன என்ன மான மரியாதை எடுத்து இந்த வீட்டில் தான் நம்ம எல்லாரும் அசிங்கப்பட்டு உட்காந்தோம். அண்ணன் வேறு சாக போனார். இதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு நீங்கள் அவளை பற்றி பேசுவீங்களா சந்தோஷப்படுவீங்களா. நானும் எங்கள் அண்ணன் மட்டும்தான் வருத்தப்படுறோமா. என் பையன் கூட தான் அவளால் அடி வாங்கின அண்ணங்கிட்ட அதெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா. இதுக்கு மேலே அவளை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லும்போது என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க பாவம் ராஜின்னுட்டு அவங்க சித்திவா சப்போர்ட்டுக்கு வராங்க. அவர் அடிக்க போகிறாரு. போது நேற்றுடா எதுக்காக நீங்கள் இங்கெல்லாம் வந்து எகிரிட்டு இருக்க. நானும் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போல்லாம் உன்னோட நடவடிக்கை சரியில்லை. அப்போ இவர் சொல்கிறாரு நீங்கள் பொண்ணை சரியாக வளர்க்கலான்ட்டு. நீ வளர்க்குறதானடா எதிர்க்கு தானே இந்த வளர்க்குறதானன்ட்டு அவங்க சித்தி சொல்கிறாங்க. அவர் தான் ஒரு பையனை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் தான் கண்டதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு இவர் கையை வாங்க போகிறாரு. அவங்க அம்மா திட்டுறாங்க என்னடா நீ என்கிட்டலாம் வந்துட்டு எகிரிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்ல நீ எங்கடா கற்றுக்கிட்டு வந்தேன். இந்த மாதிரிலாம் பண்ணி நான் சும்மா இருக்க மாட்டேன்ட்டு அவங்க திட்டி அனுப்புகிறாங்க. நீங்களாம் சந்தோஷமாக இருங்க. நானும் எங்கள் அண்ணனை மட்டும் தான் இதை நினச்சி வருத்தப்படுறோம். நீங்கள் மட்டும் குஷியாக இருப்பீங்களா. அந்த ஓடுகள் நினச்சி பேசுறது உங்களுக்கு வேலையாக போச்சுன்ட்டு அவர் திட்டிட்டு புலம்பிகிட்டே போகிறாரு. ராஜியோட அம்மா வருத்தப்படுறாங்க. அவங்க பாட்டி சமாதானப்படுத்துகிறாங்க. தங்கமயில் வீட்டுக்கு வராங்க. தங்கமயிலோட அம்மா ஆர்த்தி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. தங்கமயில பார்த்தோன்னே அவங்க ஷாக்காக வராங்க. நகை இல்லை. அவங்க தங்கமயில பார்த்து முறைக்கிறாங்க. அவங்கள முழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஏதோ ராஜ்யம் கதிரும் காணோன்னிட்டு அவங்க வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. காரில் இடம் இல்லைன்னிட்டு அதனால் அவங்க பின்னால் வருவாங்கன்றாங்க. இவங்க கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. அந்த நேரத்தில் தங்கமயில வாமா உள்ளே வாமா பேசணுன்ட்டு உள்ளே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாப்பா வா வேணுன்றதை எடுத்துகிட்டு போவான்ட்டு கூப்பிட்றாங்க. நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேமான்ட்டு அங்கே தங்கமயில் உள்ளே போகிறதுக்கு தயங்குறாங்க. திட்டுவாங்களேன்னுட்டு அவங்கள நைஸாக கூட்டிகிட்டு வராங்க உள்ளே. ஏன்டி நான் உனக்கு என்ன சொல்லி அனுப்புனேன். மறு வீட்டுக்கு வரும்போது நகைகள்லாம் போட்டுட்டு வான்னு சொன்னேன். நீ ஏன் எடுத்துகிட்டு வரலான்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே நடந்த விஷயங்களாம் சொல்கிறாங்க. குழந்தை வந்துட்டு நகைங்களாம் வாங்கிக்கிட்டாங்கன்னுட்டு அதை கேட்டு அவங்க திட்டுறாங்க. நாம் 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். நம்ம 10,000 போய் சொல்லியிருக்கோம். ஆனால் இதை பற்றி தெரிஞ்சால் திட்டுவாங்களே. அவள் சத்திரத்தில் அந்த நகைங்களை எடை போனோன்னு சொன்னால் அப்போயே எங்களுக்கு பயமாக இருந்தது. இப்போ அந்த நகைகளை அவங்களாம் எடை போட்டால் என்ன பண்ணுறது. அந்த நேரத்தில் அவன் மாமனார் இருந்தார் எதிர்க்கன்னு கேட்டவனை எதிர்க்க இருந்தார். அவர் தான்ட்டு அவர் தான் நீதி நியாயம்லாம் பேசுவார். அதனால தான் கேட்டேன். அவர் எதுவும் சொல்லலாமான்ட்டு இன்னொரு தடவை வரும்போது நீ அந்த நகைங்களை போட்டுட்டு வா அதை நான் வாங்கி வச்சுக்கிறேன் இல்லாட்டி நம்ம மாட்டிக்குவோன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்க வெளியில் வராங்க. அந்த இடத்துல 2 பேர் கடங்காரங்க வந்து நிற்கிறாங்க. இவங்கள பார்த்து ஷாக் ஆகிறாங்க. யார் அவங்க சொன்னோன்னே அவங்களாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான்ட்டு இவங்க வராங்க. வந்தவங்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன பணம் கொடுக்கலன்னு கேள்விப்பட்டேன். பணம் கொடு நாங்கள் போனோன்னிட்டு வந்தவங்களாம் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க மாதிரி இருக்குதுன்ட்டு. ஆமாண்ணே கொஞ்சம் வாண்ணே தூரம் போய் பேசலான்ட்டு அவங்க தூரம் கூட்டிகிட்டு வராங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கொடுத்துறோம். அந்த பணம்லாம் செலவாயிடுச்சுன்ட்டு அவங்ககிட்ட ஒரு வழியாக பேசி அனுப்பி விட்டுட்டுறாங்க. இவங்க வந்து நிற்கிறாங்க. என்ன விஷயம் பணம்லாம் கேட்குறாங்கன்ட்டு பழனி கேட்குறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க கல்யாணத்துக்காக தங்கமயிலுக்கு நகை கொடுக்கணும் இல்லையா அதை செஞ்சு போடுறதுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. 2 லட்ச ரூபா கடன் வாங்கணும். அதனால தான் வந்து கேட்டுட்டு போகிறாங்கன்ற இதை நீங்கள் மாமா கிட்ட சொல்லியிருக்கலாமேன்ட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு நீங்கள் வேணா சொல்லுங்கள் நான் அப்பா கிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்களா தங்கமயிலுக்கு அதை நகைகள்லாம் வச்சோ அடகுமானம் வச்சோ விற்றோ ஏதாவது நீங்கள் பண்ணி அந்த கடன்லாம் அடைச்சிடுவீங்க. நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லும்போது சரி நான் போய்ட்டு சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறேன்ட்டு அவங்களாம் போய்ட்றாங்க. நீ சரவணன் கிட்ட கேட்குறாரு என்னடா நீ நகைகள்லாம் விற்று கொடுக்குற அடமானம் வச்சுக்கன்னு சொல்கிற. அவங்களோட பொண்ணுக்கு அவங்க செய்கிறாங்க அப்படின்னா செய்கிறாங்க. நீ எதுக்காகடா இதுக்கெல்லாம் முன்ன போகிற. ஏன் நான் கேட்டேன் அப்பா நகை கொடுக்க மாட்டாரான்ட்டு இவர் கேட்குறாரு. இருந்தாலும் நீ ஜாஸ்தி பேசிக்கிட்டு இருக்கடான்ட்டு இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கு. தங்கமயிலோட அப்பா கேட்குறாரு என்ன நீங்கள் எப்போ பாரு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் எப்போவுமே ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு இவங்க சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் தங்கமயில அவங்க அம்மா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க மறு தடவை வரும்போது நகைங்கள்லாம் போட்டுட்டு வரணும் இல்லாட்டி நம்ம மாட்டி வண்டின்ட்டு அவங்க திரும்பவும் சொல்லி அனுப்புகிறாங்க. வெளியில் வந்துட்டு இவங்களுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க மாமியார்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கணுன்ட்டு அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க.
வீட்டில் பாண்டியன் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்குறாரு. கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவாச்சுன்ட்டு. நாம ஒரு கணக்கு போட்டோம், அது ஒரு கணக்கில் போய் முடிஞ்சிருக்குதுன்ட்டு. அதுக்கு கோமதி சொல்கிறாங்க, நீங்கள் தான் இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம், தாராளமாக கிராண்டாக பண்ணணும்னு சொல்லுங்க, அவ்வளோ தூரம் செலவாயிருக்குன்ட்டு. அந்த இடத்த தங்கமயில் பாயசம் எடுத்து வந்து கொடுக்குற அம்மா கொடுத்து விட்டாங்கன்ட்டு ரொம்ப நல்லா இருக்குதாம்மான்ட்டு அவர் குடிக்கிறாரு. அந்த நேரத்தில் கதிர ராஜ்யம் அவங்க ரொம்ப களைப்பாக வந்து உட்காராங்க. என்னம்மா ஆச்சுன்ட்டு கேட்குறாங்க. வெயில் அதனால் கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சுன்றாங்க. ஏன்டா வண்டியில் தானே போனீங்க, என்னடா ஆச்சுன்ட்டு கேட்கும்போது வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்ட்டு. ஏன்டா ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருக்க, நீ எப்படி வரும்போது வந்தீங்கன்னா ஆட்டோவில் தான் வந்தால் வண்டி அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கன்ட்டு. சரி நீ போய்ட்டு ரெஸ்ட் எடுமான்ட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்து உள்ளே விடுறாங்க. நீ தைலம் தேய்ச்சிக்கிட்டு ரெஸ்ட் எடுன்றாங்க. இவங்க வெளியில் வராங்க. இவர் கதிரை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ போய்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்த, இப்போ போய்ட்டு வண்டி அங்கேயே விட்டுட்டு வந்திருக்க, வண்டி அங்கேயே இருக்குதா, ஓரமாக விட்டியார், நடு ரோட்டில் விட்டுட்டு வந்துட்டியான்ட்டு இவர் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காரு. நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைடா, நான் எது கேட்டாலும் எதுக்குமே நீ கரெக்டாக பதில் சொல்ல மாட்டேற, பொறுப்பாக்குறியா கிடையாதுன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னம்மா நீங்கள் காமெடியாக பேசுகிறீங்கன்ட்டு அங்கே தங்கமயில் கேட்குறாங்க. இவன் ஒன்று ஒன்றா செய்கிறவன் என்னென்ன பண்ணான்னு தெரியுமான்ட்டு இவர் கல்யாணத்தெல்லாம் சொல்கிறாரு. அதை கேட்டதும் அவர் போயிடுறாரு. சரி நீ போய்ட்டு ரெஸ்ட் எடுமான்ட்டு தங்கமயில் அனுப்பிடுறாங்க. கோமதி, என்னங்க நீங்கள் இப்போ வந்த மருமக அவகிட்ட போய்ட்டு இதை பற்றியெல்லாம் பேசுகிறீங்களா, அவள் என்ன நினைப்பா, நம்மளோட பையனோட மான மரியாதை கௌரவம்லாம் என்ன ஆகுறது, அவள் கதிரை பார்க்கும் போதெல்லாம் அதுதானே அவளுக்கு ஞாபகத்துக்கு வரும், மட்டமாக நினைக்க மாட்டாளான்ட்டு. அவள் நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணு தானே, அவள் தான் அதெல்லாம் நினைக்க மாட்டான்ட்டு. ஆனால் இப்போ நீங்கள் சின்ன பையன் நினச்சி இவனை பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அவன் பெரிய பையன் கல்யாணம் இருக்குது, மருமக சண்டைக்கு வந்த என்ன பண்ணுறது, என்ன இது, என்னோடய பையனை நான் பேசினேன், என் பையனை நான் திட்டக்கூடாதா, எனக்கு அது உரிமையெல்லாம் சொல்லும்போது இப்போ அவனுக்கு கல்யாணம் ஆயிருது. இதே மாதிரி அவள் பொண்டாட்டி வந்து சண்டை போட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இதுமாரிலாம் அந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்ட்டு ராஜியை பார்க்குறதுக்காக உள்ளே வராங்க. கோமதி, நீ ரெஸ்ட் எடுமா தூங்கிட்டு. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீங்கள் மாமா கிட்ட பேசுகிறீங்க, பேசுனதெல்லாம் நானும் தான் கேட்டேன், ஏன் தவறு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு, இப்போ வந்து அக்கா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினா அவங்க எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, அவர் ரொம்ப ஜாஸ்தியாக பேசிக்கிட்டு இருக்காரு, எப்படியெல்லாம் நடந்தது அது நமக்கு தெரியும், இவர் இந்த மாதிரிலாம் பேசுறது நல்லா இல்லைன்ட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. அது எனக்கு தான் தெரியுது, அவர் அப்பா பையன் பேசிக்கிறாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லைன்ட்டு, இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்லும்போது, சரிம்மா அதெல்லாம் நீ பெருசுப்படுத்திக்காத, நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்கிறாங்க. இவங்க வருத்தப்படுறாங்க. அரசி சொல்கிறாங்க, நான் அப்பா கிட்ட பேசுகிறேன் விடுங்க நீன்றாங்க. சாயங்காலம் ஆகுது. செந்தில் மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. இன்னும் 10 நிமிஷத்தில் நான் வரேன், அங்கேயே இருந்துட்டு. அவங்களும் அங்கேயே இருக்காங்க. இங்கே அவங்க மாமா கிட்டேயும் அவங்க தாத்தா கிட்டே சொல்கிறாரு, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன், மீனாவை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன், அதனால் போயிட்டு வரேன் சொல்லும்போது, நான் உங்கள் அப்பாவை எப்படா சமாளிக்குதுன்ட்டு கொஞ்ச நேரம் சமாளிச்சுட்டு இருக்குது வந்துடுன்ட்டு அவர் கிளம்புறாரு. அந்த நேரமாக பார்த்து பாண்டியன் உள்ளே வராரு. அப்போ அவர் பழனிக்கிட்ட வந்து கேட்குறாரு, டெலிவரியில் எடுத்துன்னு போனியா, 3 இடத்துல கொடுக்கணுன்ட்டு, ஒன்று ஒன்றா எடுத்துன்னு போய் கொடுத்துட்றேன் மாமா சொல்லும்போது, ஏன் மற்றவங்களும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்ட்டு குமரேசன் சொல்கிறாரு. அவன் மீனாவை கூட்டிகிட்டு ஹோட்டலில் போயிட்டு வரணும்னு போகிறான் அப்படின்ட்டு. இவரும் 2 மணி நேரம் டைம் வேணும்னு கேட்குறாரு. என்னடா அது, இங்கே வேலைலாம் அப்படியே கிடக்குது, லீவ் போட்டதுனால கடையெல்லாம் 3 நாள் 4 நாளாக மூடி வச்சுட்ருக்குறோம், எல்லோரும் பொருள் எடுத்து வந்து கொடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, டெலிவரி வேறு எடுத்துகிட்டு போனோம், நீ எதுக்காக மீனா ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோம், ஏன் ஹோட்டலில் தான் சாப்பிடுவீங்களா, வீட்டில் சாப்பிட மாட்டிங்களா, வீட்டில் பேசுறது உங்களுக்கு ஃப்ரீ இல்லையா, அதனால தான் வெளியில் போய்ட்டு பேசணுமான்ட்டுலாம் அவர் கேட்குறாரு. இதனால் இவங்க 2 பேரும் 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. போயிட்டு ஆகிற வேலையை பாரு, வேலையெல்லாம் அப்படியே போட்டு வேலையெல்லாம் பெண்டிங்கில் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க, போயிட்டு ஆகிற வேலையை பாருன்ட்டு அவர் சொல்கிறாரு. இதை கேட்டதும் டல் ஆகிடுறாரு செந்தில். இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.